அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியாஇ வல் முர்சலீன் ஹாத்தமின் நபியீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹுத் தக்வா மின்கும். ஸதகல்லாஹுல் அஸீம். قال النبي صلى الله عليه وسلم هذه سنة أبيكم إبراهيم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. இறுதி நபியாகவும் இறுதி ரசூலாகவும் இந்த உலகத்திற்கு வருகை தந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வாழ்வை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபஈன்கள், தாபஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான சகோதர சகோதரிகளே, துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமலாக இருக்கின்றது. மற்ற நாட்களில் செய்யப்படும் அமல்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்தில் செய்யப்படும் அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது என்று இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூல் அல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஜிஹாது செய்வதை விடவா என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவர் ஜிஹாதுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று அங்கேயே மரணித்து விட்டாரோ, யார் பொருளையும் இழந்து உயிரையும் இழந்து விட்டாரோ அவரை தவிர என்று சொன்னார்கள். அவரை தவிர மற்ற நாட்களில் செய்யப்படும் அமல்களை விடவும் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யப்படும் அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது என்று இறுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே. அப்படிப்பட்ட சங்கைக்குரிய துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்லுகின்ற அந்த 10 இரவுகள் அடங்கிய துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குர்பானி என்ற மகத்தான ஓர் அமலை நாம் நிறைவேற்ற இருக்கின்ற புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தில் நாம் சங்கமித்து இருக்கிறோம். அன்பானவர்களே, சடங்குகளின் பெயரால், சம்பிரதாயங்களின் பெயரால் மனித உயிர்களை அறியாமை காலத்தில் பலி கொடுத்தார்கள், நரபலி கொடுத்தார்கள். மனித உயிர்களை பலி கொடுக்கின்ற நரபலி என்ற இந்த தொடர் குர்பானி என்ற அமலின் மூலமாக தடுத்து நிறுத்தப்படுகிறது. நீங்க குர்பானி கொடுக்கிறதா இருந்தா ஆடு, ஒட்டகம், மாடு என்று எதை நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்வீர்களோ, வளமையாக எதை நீங்கள் அறுப்பீர்களோ அதை அறுத்து பலி கொடுத்தால் போதும் என்று மனித உயிர்களை பலி கொடுக்கின்ற இந்த நரபலி என்ற தொடரை அல்லாஹ் இந்த குர்பானி என்ற அமலின் மூலமாக தடுத்து நிறுத்துகிறான் என்கிற ஒரு உயரிய தத்துவத்தையும் இந்த இடத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். நரபலி ஏன் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது? மனித உயிர்களுக்கான முக்கியத்துவம் என்ன? குர்பானியினுடைய சட்டங்கள் என்ன? குர்பானி யார் மீது கடமையாகிறது? போன்ற சில முக்கியமான மார்க்க சட்டங்களை இந்த காணொளியின் வாயிலாக சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். மரியாதைக்குரியவர்களே, மனித உயிருக்கான முக்கியத்துவம் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு 3 வசனங்கள் மட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியை நாம் ஆக கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்தி விட்டானோ, ஆக கண்ணியப்படுத்தி விட்டேன் என்று கூறுகின்றானோ, அந்த மனித உயிரின் மீது கத்தி படக்கூடாது.
இரண்டாவது செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை மிக அழகிய தோற்றத்திலே நாம் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். தோற்றத்தின் வடிவில், அமைப்பின் வடிவில் இவன் மாத்திரம்தான் மிக அழகாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அப்போ அல்லாஹ் நான் பார்த்து பார்த்து அழகா படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித உயிரின் மீது கத்திப்படக்கூடாது. அதனால நரபலி இங்கு இஸ்லாத்தில் தடுக்கப்படுகிறது. மூன்றாவது செய்தி, இந்த மனிதன் அல்லாஹுடைய பிரதிநிதி, பூமியில் அல்லாஹுடைய பிரதிநிதி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில் கூறுகின்றான். சூரத்துல் பக்ரால وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً, அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள்ட்ட சொன்னா, இந்த பூமியில் என்னுடைய ஒரு ஹலீஃபாவை, பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் மலக்குமார்களிடம் சொன்னபோது அதை நீங்கள் நினைவு கூறுவீராக அப்படின்னு சூரத்துல் பக்ரால வசனங்கள் வருது. இப்போ மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட வாக்குவாதம் செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த ஆதமுடைய மக்களை, சந்ததியை நீ எதற்காக படைக்கிற? மனுஷனை எதற்காக நீ படைக்கிற? இவனை படைச்சிட்டா இவன் பூமியில குழப்பம் செய்வான், இரத்த ஆறை ஓட விடுவான். எதற்காக யா அல்லாஹ் இந்த மனிதனை நீ இந்த பூமியிலே படைக்க வேண்டும்? உன்னை புகழணும், உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் நாங்க இருக்கிறோமே. நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி உன்னை புகழ்ந்து, உன்னை சங்கைப்படுத்தி, உன்னை பரிசுத்தப்படுத்த நாங்க இருக்கிறோமே மலக்குகள், எதற்காக நீ இந்த மனிதனை படைக்கின்றாய் அப்படின்னு மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட வாக்குவாதம் செஞ்சதா வருது. அல்லாஹ் சொன்னா, இன்னி அலமு மாலா தாலமுன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த வசனங்கள்ல பார்க்கும்போது அல்லாஹு தாலா மனிதனை அல்லாஹுடைய ஹலீஃபா, பிரதிநிதி இந்த பூமியில் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் இடம்பெறுகிறது. அல்லாஹுடைய பிரதிநிதி, என்னுடைய ஹலீஃபான்னு அல்லாஹ் சொல்லிவிட்டதற்கு பிறகு அந்த மனித உயிரை அறுத்து பலி கொடுக்க கூடாது. அதனாலதான் அல்லாஹு தாலா நரபலி என்ற இந்த தொடரை இந்த குர்பானி என்ற அமலின் மூலமாக அல்லாஹ் தடுத்து நிறுத்துகிறான். இது எல்லாம் மாற்று மத, இதர மத சகோதர சகோதரிகளுக்கு நாம தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன நீங்க இப்படி குர்பானி கொடுக்குறீங்களே, என்ன போய் இப்படி ஆட்டை அறுக்கிறீங்களே, இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லி அதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கோம். ஒரு காலத்துல மனுஷனையே அடிச்சு நரபலி என்ற பெயர்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 99% அறுத்து பலியிடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் கணக்கச்சிதமாக பொருந்தி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டாங்க. கனவு கண்டு அந்த கனவின் வாயிலாக சொந்த மகனை அறுத்து பலியிட தந்தை தயாராகி விட்டார். மகனை பலி கொடுக்க தாய் சம்மதித்து விட்டார். அறுபட மகன் சம்மதித்து விட்டார். இனி பின் வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 99% மகனை அறுத்து பலியிட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையில கத்தியோட தயாரா இருந்த அந்த நேரத்துல மனித உயிர் மீது வைத்த கத்தி அறுபடவில்லை என்றால் மனித உயிர் அறுக்கப்படுவதற்கானது அல்ல என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்பானி என்ற அமலின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நீங்க அறுக்கிறதா இருந்தா இதோ இந்த ஆட்டை அறுத்துக்கோங்கன்னு ஒரு ஆட்டை அல்லாஹ் அனுப்பி அந்த ஆட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சுன்னத்தாகவும் இருக்கிறது, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாகவும் இருக்கிறது நாம் கொடுக்கின்ற குர்பானி என்ற அமல். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித உயிருக்கான முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு குர்ஆனில் பேசுகிறான் என்று பார்த்தால், ஒருத்தருக்கு ஹலாலான பொருள்ல மருத்துவமே இல்லை, எல்லாமே தேடி பார்த்துட்டாரு, ஹலாலான எந்த பொருட்களிலும் அவருக்கு அவருடைய நோய்க்கான நிவாரணம், மருத்துவம் இல்லை என்று சொன்னால், ஒரு ஹராமான பொருளை சாப்பிட்டு தான் அவருடைய உயிரை அவர் காப்பாற்றி கொள்ள வேண்டும் மருத்துவத்திற்காக என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டால், அந்த ஹராமான பொருளை சாப்பிட்டு அவனுடைய உயிரை அவன் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு தரக்கூடிய கட்டளையாக இருக்கின்றது. மனித உயிர் அவ்வளவு மகத்துவமானது. யார் நிர்பந்தத்திற்காக இது போன்று செய்கிறார்களோ அவர்கள் மீது எந்த பாவமும் இல்லை என்ற பொருள்படக்கூடிய வசனங்களும் குர்ஆனிலே இடம்பெறுகிறது. என்னன்னா, மனித உயிருக்காக குர்ஆன் தரக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கின்றோம். அதாவது மகன் முஸ்லிமா இருக்கிறாரு, தந்தை வேற ஒரு மதத்துல இருக்காருன்னு வைங்களேன்,
அப்பவும் கூட உலக விவகாரங்களில் அவர்களோடு உறவோடு நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். ஏன்னா அதுவும் ஒரு மனித உயிர். அதனால அவர்களோடு உறவோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு வசனத்தில் இப்படி வருது, وَإِنْ جَاهَدَاكَ عَلَىٰ أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ. உன்னுடைய பெற்றோர் உன்னை இணை வைப்புக்கு நிர்பந்தித்தாலும் கூட, இணை வைப்பு இவ்வளவு பெரிய பாவம், உன்னுடைய பெற்றோர் இணை வைப்புக்கு உன்னை நிர்பந்தித்தாலும் கூட ஃபலா துதிஅஹுமா, அந்த விஷயத்துல அவங்களுக்கு கட்டுப்படாதன்றான் அல்லாஹ். இணை வைக்க கூடாது, இணை வைக்கிற விஷயத்துல பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடாது. ஆனால் வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மாரூஃபா, உலக காரியங்களில் அவர்களோடு உறவோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். ஏன்னு சொன்னா அவங்க உன்னை பெற்ற தாய் தந்தை. மனித உயிருக்காக இஸ்லாம் தரக்கூடிய முக்கியத்துவத்தை இது போன்ற செய்திகளின் வாயிலாக குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ மனித உயிரினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த மனித உயிர் அறுக்கப்படுவதற்கானது அல்ல என்கிற உயரிய ஒரு தத்துவத்தையும் இந்த குர்பானி என்ற அமலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது அடுத்ததாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சில அமல்களை பற்றி நாம் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9க்கு தான் நம்ம அரஃபாவுடைய நோன்பு வைக்கிறோம். அரஃபாவுடைய நோன்பை பற்றி இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் அரஃபாவுடைய நோன்பை நோற்பாரோ அந்த நோன்பு அவருடைய முன் சென்ற ஒரு வருட பாவங்களுக்கும் இனி வர இருக்கின்ற ஓராண்டு பாவங்களுக்கும் அரஃபாவுடைய நோன்பு பரிகாரமாக இருக்கிறது என்று இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முன் சென்ற ஓர் ஆண்டு பாவங்களுக்கான பரிகாரம் என்பது புரியுது. அடுத்து வர இருக்கின்ற ஓராண்டு பாவங்களுக்கான பரிகாரமாகவும் இருக்கிறதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே, இந்த வாக்கியத்திற்கான விளக்கம் என்ன? ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க, யார் ஒருத்தர் அரஃபாவுடைய நோன்பு துல்ஹஜ் மாதம் பிறை 9க்கு அரஃபாவுடைய நோன்பை யார் நோற்பாரோ அல்லாஹு தாலா அடுத்த ஓர் ஆண்டு பாவம் செய்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் அவருக்கு குறைத்து விடுகிறான். இன்னொரு விளக்கத்தை இப்படியும் எழுதுறாங்க, யார் துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரஃபாவுடைய நோன்பை நோற்பாரோ இன்னும் ஓராண்டு அல்லாஹு தாலா அவருக்கு உயிர் வாழும் பாக்கியத்தை தருவான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து வர இருக்கின்ற ஓராண்டு பாவங்களுக்கான பரிகாரம்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த ஓராண்டு அவர் உயிரோட இருக்கணும், அடுத்த ஓராண்டு அவர் ஹயாத்தா இருக்கணும். அல்லாஹ் அவரை ஹயாத்தா வைப்பான். அந்த ஓராண்டு செய்ய இருக்கின்ற பாவங்களுக்கும் வர இருக்கின்ற ஆண்டிற்கான பாவங்களுக்கும் இந்த அரஃபாவுடைய நோன்பு பரிகாரமாக இருக்கிறது என்று. ஆனா அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நோன்பாக இருக்கணும். இஹ்லாசான முறையில் உள தூய்மையுடன் அல்லாஹ்வுக்காக அவர் வைத்த நோன்பாக இருந்தால் இந்த இரண்டுமே இந்த நோன்பின் மூலமாக கிடைக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அரஃபாவுடைய நோன்பு சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். அரஃபாவுடைய நோன்பை நாம் அனைவரும் நோற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, பிறை 9 ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து பிறை 13 அசர் தொழுகை வரைக்கும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகும் ஒரு முறை தக்பீர் ஓதுவது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற தக்பீரை ஆண்கள் சப்தமாகவும் பெண்கள் சப்தம் குறைவாகவும் ஓதுவது வாஜிபான அமலாக இருக்கின்றது. மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எல்லோரும் மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்ற சூறாவான இன்னா அஅதைனாகல் கௌசர் என்ற சூறாவில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஈதுல் அஸ்ஹா தினத்தன்று பெருநாளன்று தொழுகையை நிறைவேற்றுங்கள், குர்பானி என்ற அமலை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த குர்பானி என்ற அமல் ஹதீஸுகள்ல மட்டுமல்ல, குர்ஆன்லயே இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈதுல் அஸ்ஹா தினத்தன்று தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்றான், குர்பானி என்ற அமலை அல்லாஹ் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்றான். அதன் அடிப்படையில் நாம ஈதுல் அஸ்ஹா தினத்தன்று பெருநாள் தொழுகை தொழுதுவிட்டு குர்பானி என்ற அமலை நாம் அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க நாம் நிறைவேற்றுகிறோம். அன்பானவர்களே, இந்த குர்பானி என்ற அமலினுடைய மகத்துவம் முக்கியத்துவம் நம்மகிட்ட கொஞ்சம் குறைஞ்சு போயிருச்சு. இந்த குர்பானியினுடைய பிராணிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள்.
அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை நாம கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை கண்ணியப்படுத்துவான். இந்த குர்பானியினுடைய அடையாள சின்னங்களை நாம கண்ணியப்படுத்தலைனா அல்லாஹு தாலா நம்மை கண்ணியப்படுத்த மாட்டான், நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் கண்ணியப்படுத்த மாட்டான். இன்னைக்கு நம்மில் பெரும்பாலானவர்கள் நாம ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுக்கறத குறைச்சிக்கிட்டோம். இந்த கூட்டு குர்பானின்னு வந்ததற்கு பிறகு எல்லாரும் போய் கூட்டு குர்பானில தான் சேர்றோம். ஆடுகள் அறுப்பதற்கு அல்லாஹ் வசதி கொடுத்திருந்தும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருந்தும் என்ன பண்றோம்னா, எங்க கம்மியா கூட்டு குர்பானில ஷேர் இருக்கோ அதை தேடி அங்க போய் கூட்டு குர்பானில சேர்ந்துடுறோம். இது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள்னு அல்லாஹ் சொல்றான்ல, அந்த பலி பிராணிகள் குர்பானி பிராணிகள், அதை நாம் அலட்சியப்படுத்தியவர்களாக ஆகின்றோம். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை நாம கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவான். மரியாதைக்குரியவர்களே, குர்பானி கொடுக்கிற அந்த பிராணி அதற்கு முன்னால நீங்க நிக்கணும். அதை முடிஞ்சா உங்க கையாலேயே நீங்க அறுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களை எல்லாம் ஓதணும். இது எல்லாம் எப்ப சாத்தியப்படும்? அந்த பிராணி நம்ம கையால நம்ம கண்ணுக்கு முன்னால அது குர்பானி கொடுத்தாதான் இது எல்லாமே சாத்தியப்படும். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பணத்தை கட்டிட்டோம், எங்கேயோ கட்டிட்டோம், முடிஞ்சிருச்சு, கடமை நீங்கிருச்சு, அவங்க சரியா கொடுத்தாங்களா கொடுக்கலையான்றது தெரியாது. எல்லாரையும் நான் குறை சொல்லல. சரியான முறையில் மார்க்கத்தை பேணி கூட்டு குர்பானி நடத்தக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, நான் அவர்களை குறித்து பேசவில்லை. ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப்பை திறந்தாலே ஒவ்வொரு குரூப்புக்குள்ளாரையும் 50 மெசேஜ் வருது, எல்லாமே கூட்டு குர்பானி நடத்தக்கூடியவர்கள் எல்லோரும் மார்க்கத்தை பேணி மார்க்க சட்டங்களை பேணி நடத்துகின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. மாடாக இருந்தா 2 வயசு பூர்த்தியாக இருக்கணும், ஒட்டகமா இருந்தா 5 வயசு பூர்த்தியாக இருக்கணும், வெள்ளாடா இருந்தா 1 வயசு பூர்த்தியாக இருக்கணும், செம்மறி ஆடாக இருந்தா 6 மாத செம்மறி ஆடு நல்ல கொழு கொழுன்னு பார்க்கறதுக்கு 1 வயசு செம்மறி ஆடு மாதிரி இருந்தா அதை கொடுக்கலாம். அந்த குர்பானியினுடைய கரியை எப்படி பங்கிடுவது, அந்த குர்பானியினுடைய தோலை என்ன பண்றது, நிறைய பேர் வெற்றவங்களுக்கே கூலியா கொடுக்கறாங்க, அப்படி கொடுக்க கூடாது. இந்த மார்க்க சட்டங்களை எல்லாம் பேணி கூட்டு குர்பானி நடத்தக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க கிட்ட பணத்தை கட்டுங்க. ஏன்னா எல்லாருமே சரியான முறையில் மார்க்க சட்டங்களை பேணி கூட்டு குர்பானி நடத்துறாங்களா அப்படின்னு நாம சொல்ல முடியாது. அதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அதனால பணத்தை கட்டிட்டோம், கடமை முடிஞ்சிருச்சு, நீங்கிருச்சு அப்படின்றது கிடையாது. நாம செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக ஆகணும். அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு ஆடாக கொடுங்க. அல்லாஹ் நமக்கு வசதி கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துருக்கிறான் அப்படின்னா, குடும்பத்துல 4 பேர் இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு ஆடு கொடுங்க. அல்லாஹ் செழிப்பாக்குவான். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு மொபைல் போன் வச்சிருக்கிறோம். ஆனா ஒரு 10,000 ரூபாய்க்கு 12,000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டை வாங்கி அறுக்கணும்னா அவ்வளவு யோசிக்கிறோம். ஏன் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவு பண்ணணும் ஒரு ஆட்டுக்கு? ஒரு எங்க சீப்பா இருக்குன்னு பார்த்து ஒரு 1,500 ரூபாய் கட்டி தள்ளி விட்டுறலாம், நம்ம கடமை நீங்கிறோம் என்பது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தபோது 100 ஒட்டகங்களை கொடுத்தாங்கன்னு பார்க்கிறோம். மதீனால இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஆடுகளை குர்பானியில கொடுத்தாங்க. ஏதோ ரொம்ப பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி ரொம்ப டைட்டா இருக்குன்னா போய் கூட்டு குர்பானியில சேருங்க. அடுத்ததாக குர்பானி யார் மீது கடமை என்று நாம் பார்க்கிறோம். குர்பானி யார் மேல கடமைனா, யார்கிட்ட 612.5 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு, இன்னைக்கு தேதி 1/6/2025, இன்னைக்கு தேதிக்கு நான் கணக்கு பண்ணி பார்த்ததுல வெள்ளி 1 கிராம் 111 ரூபா வருது. வெள்ளி 1 கிராமுடைய மதிப்பு 111 ரூபா. இது 612ல மல்டிப்ளை பண்ணா சுமார் 67,000 ரூபா வருது. சுமார் 67,000 ரூபா 612.5 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு. இந்த 67,000 ரூபா மதிப்புக்கான காசோ அல்லது நகையோ, பெண்கள்கிட்ட நகை இருக்கலாம், காசும் இருக்கலாம், வெள்ளியும் இருக்கலாம். இப்போ இந்த 67,000 ரூபாய் மதிப்பிற்கான பணமோ அல்லது நகையோ அல்லது வெள்ளியோ அல்லது எங்கேயாவது இடத்த வாங்கி போட்டிருக்கிறாரு ப்ராப்பர்ட்டியோ, வீடு இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ராவான வீடுகளோ அல்லது வீட்டில் அத்தியாவசிய பொருள்கள் போக ஆடம்பரமான பொருட்களோ, இது எல்லாம் இருந்தா 3 நாட்கள்ல அவர்கிட்ட இது இருந்தாலே அவர் மீது குர்பானி கடமையாகிரும். சுன்னத்து கிடையாது, கடமை வாஜிபாயிரும். கடன் இல்லாதவராக இருப்பாரே ஆனால், கடனும் எப்படி அப்படின்னா பெரிய கடன்லாம் கிடையாது, அவருடைய கடனை அவர்கிட்ட இருக்கிறதுல கழிச்சா
அவர்கிட்ட ஒரு 67,000 ரூபாய் தங்குதுன்னு வைங்க, அக்கௌண்ட்லயோ நகையிலையோ அல்லது ப்ராப்பர்ட்டிலேயோ அல்லது வியாபார பொருட்கள் கடையில சரக்கு வாங்கி போட்டிருக்கிறாரு, ஒரு 67,000 ரூபாய் மதிப்புக்கான பொருள் ஒருத்தர்கிட்ட இருந்துட்டாலே அவர் மீது குர்பானி கடமையாகிவிடும். அதனால யார் மீது குர்பானி கடமையோ அவங்க முதல்ல கொடுக்கணும். வீட்டுல பெண்கள்கிட்ட நகை இருந்தா பெண்கள் மேல குர்பானி கடமையாகும். பெண்கள் அவங்க பேர்ல கொடுக்கணும். நம்ம மேல குர்பானி கடமையா இருந்தா நாம முதல்ல நமக்காக கொடுக்கணும். பல இடங்கள்ல என்ன தவறு நடக்குதுன்னா, தனா மேல கடமையா இருக்கும், தனக்கு தரமாட்டாரு. இறந்து போன அப்பா பேர்ல குர்பானி கொடுப்பாரு, இறந்து போன அம்மா பேர்ல குர்பானி கொடுப்பாரு. முதல்ல தன் மீது கடமையாக இருந்தா, தன் மனைவி மீது கடமையாக இருந்தா, தான் குடும்பத்துல உயிரோட இருக்கிறவங்க மேல கடமையாக இருந்தா முதல்ல நமக்காக கொடுக்கணும். கொடுத்துட்டு அதற்கு பிறகு இறந்து போன அத்தா பேர்ல கொடுங்க, அம்மா பேர்ல கொடுங்க. இறந்து போனவர்களுக்காக குர்பானி கொடுக்கறதுல 2 விதமான சட்டங்கள் இருக்கு. ஒண்ணு, வசியத்து பண்ணிட்டு இறந்து போறது. ஒருத்தர் வசியத்து பண்ணிட்டு இறந்து போயிட்டாருன்னு வைங்களேன், எனக்கு பிறகு நான் மௌத்தா போனதற்கு பிறகு என்னுடைய சொத்திலிருந்து ஒரு பணத்தை எடுத்து எனக்காக குர்பானி கொடுக்கணும்னு வசியத்து பண்ணிட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்காக குர்பானி கொடுக்கணும். குர்பானி கொடுத்துட்டு அந்த கறியை நாம சாப்பிட முடியாது, அதை ஏழைகளுக்கு பங்கிட்டு தான தர்மமாக அதை கொடுத்து விட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரஸியல்லாஹு அன்ஹுக்கு வசியத்து பண்ணாங்க, எனக்கு பிறகு நீங்க எனக்காக குர்பானி கொடுக்கணும்னு வசியத்து பண்ணாங்க. அலி ரஸியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு ஆண்டும் 2 ஆடுகளை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒன்று தனக்காக கொடுத்தாங்க, இன்னொன்று இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி கொடுத்தாங்க. இறந்தவர்களுக்காக குர்பானி கொடுக்கறதுல 2வது ஒரு சட்டம் இருக்கு. தந்தை வசியத்தெல்லாம் பண்ணல, நாமளா விருப்பப்பட்டு அத்தாவுக்காகவோ அம்மாவுக்காகவோ இறந்து போனவங்களுக்காக குர்பானி கொடுத்தா அந்த கரியை தாராளமாக நாம் குடும்பத்தில் இருப்பவர்களும் அதை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். குர்பானி கரியின் சட்டம் என்னவென்றால், நாம் குர்பானி கொடுத்த பிராணியினுடைய அந்த கரியை 3 பங்காக அதை பிரிக்கணும். ஒரு பங்கு நாம் நமக்காக எடுத்துக்கொள்ளலாம், இன்னொரு பங்கு நம்முடைய உறவினர்களுக்கு பங்கிட்டு தர வேண்டும், 3வது பங்கு ஏழை எளிய மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இது போன்று குர்பானியினுடைய கரியை 3ஆக பங்கு வைத்து கொடுப்பது முஸ்தஹப், விரும்பத்தக்க அமலாக இருக்கின்றது. ஒருத்தர் எல்லா கறியும் நானே சாப்பிட்றேன் அப்படின்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாலும் பாவமாகாது. ஆனால் முஸ்தஹப், விரும்பத்தக்க வழிமுறை என்னன்னா மார்க்கத்தில் அந்த குர்பானியினுடைய கரியை 3ஆக பங்கு வைக்கணும். 1 நமக்காக எடுத்துக்கணும், 2வது ஏழை எளிய மக்களுக்கு தரணும், 3வது பங்கை நம்முடைய உறவினர்களுக்கு நாம் பங்கிட்டு தர வேண்டும். இது முஸ்தஹப், விரும்பத்தக்க காரியமாக இருக்கின்றது. பொதுவான ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். குர்பானியினுடைய கரியை தாராளமாக மாற்று மத சகோதர சகோதரிகள், நம்முடைய நண்பர்களுக்கு நாம் தாராளமாக அதை கொடுக்கலாம், அதை கொடுக்க வேண்டும். நல்ல மத நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையோடு நாம் நம்முடைய மாற்று மத சகோதர சகோதரிகளோடு நாம் இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ மாற்று மத சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு கரியாகவோ அல்லது உணவாகவோ சமைத்து அவர்களுக்கு நாம் தர வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, குர்பானியினுடைய துவா அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்தார்கள். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் லா ஷரீக லஹ் வபிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக என்ற இந்த துவாவை நாம் ஓத வேண்டும். யா அல்லாஹ், இந்த குர்பானி என்ற அமலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தும் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தும் நீ ஏற்றுக்கொண்டதை போல் எங்களிடமிருந்தும் நீ இந்த அமலை கபூல் செய்து கொள்வாயாக என்ற துவாக்களை நாம் ஓத வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கிருபையானவன் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க ஒரு சிங்கத்தை, புலிய, யானையை குர்பானியா கொடுங்கன்னு அல்லாஹ் கடமையாக்கி இருந்தா அந்த சிங்கத்தை தேடி நம்ம காட்டுக்கு போயிருக்கணும். சரி, குர்பானி யாருக்காக கொடுக்குறோம்? அல்லாவுக்காக கொடுக்குறோம். எனக்காக தானே குர்பானி கொடுக்குறீங்க. குர்பானி கொடுத்த அந்த கறியை கொண்டு போய் கடல்ல தண்ணியில கலந்துடணும், கொண்டு போய் மலைகளுக்கு மேல வீசிடணும், காட்டுல அந்த குர்பானியினுடைய கறியை வீசிட்டு வாங்க, இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருந்தா அல்லாவை யாரும் கேள்வி கேட்டிருக்க முடியாது.
அவன் சொன்னதை நம்ம செஞ்சிருக்கணும். ஆனா பாருங்க, குர்பானி எனக்காக தரீங்க, ஆனா அந்த கறியை நீங்களே சாப்பிட்டுக்கோங்கன்னு அல்லாஹு தாலா அந்த குர்பானியினுடைய கறியை நீங்களே சாப்பிடுங்கன்னு நமக்கே தரான் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய கிருபையாளன் என்பதை நாம் இந்த இடத்திலே யோசித்து பார்க்க வேண்டும். கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, அடியார்கள் மீது கிருபை செய்வதை அவன் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். காபத்துல்லாவுடைய திரையில எழுதப்பட்டிருக்கக்கூடிய வசனம் இது. கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, குர்ஆன்ல 2 இடத்துல வருது. தன்னுடைய அடியார்கள் மீது கிருபை செய்வதை அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கிக்கிட்டான். அல்லாவுக்கு யாரும் எதையும் கடமையாக்க முடியாது. ஆனா அவன் தனக்குத்தானே சில விஷயங்களை கடமையாக்கி கொள்வான். அதுல ஒண்ணு என்னன்னா, அடியார்களுக்கு கிருபை செய்வது. அன்பானவர்களே, இந்த குர்பானி என்ற அமல், இந்த குர்பானியினுடைய பிராணிகள் புதுன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடையாள சின்னங்கள். இது இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்கள். 2 பெரிய நபிமார்களுடைய சுன்னத் இந்த குர்பானியினுடைய அமல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுன்னத் என்பதையும் தாண்டி வாஜிப் என்ற நிலையில் இருப்பதாக மார்க்க அறிஞர்கள் எழுதுறாங்க. காரணம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல, யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருந்தும் குர்பானியை நிறைவேற்றவில்லையோ அவர் ஈதுல் அஸ்ஹா தினத்தன்று பெருநாள் தொழுகைக்கு எங்களோடு ஈத்காவில் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதிக்கின்ற அந்த செய்தியும், மதீனாவில் இருந்த வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக குர்பானி கொடுத்தார்கள் என்கிற அந்த செய்தியும், குர்பானி சுன்னத் மட்டும் கிடையாது, அது வாஜிப் என்கிற குர்பானியினுடைய மகத்துவத்தை, அகம்மியத்தை விளக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த குர்பானி இருக்கே இது என்ன, இது மா ஹாதிஹில் அதாஹி யா ரசூலல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிஹி சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தாக இருக்கின்றது. ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டாங்க, அதுல எங்களுக்கு என்ன இருக்கு அல்லாஹ்வின் தூதரே? லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை உண்டு. அந்த குர்பானியினுடைய பிராணி இருக்கே, இன்னஹா லதஅதி யௌமல் கியாமா, அது மறுமை நாளில் அதனுடைய கொம்புகளோடும் முகம், அதனுடைய முடி, அதனுடைய தோல், அதனுடைய கொம்புகளோடும் குளம்புகளோடும் அது உங்களுக்கு வாகனமாய் நன்மையாக வந்து நிற்கும் என்று சொன்னார்கள் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று என்னன்னா, இந்த நேரங்களில் ஷைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை மனசுல போடுவான் ஒரு சிலருக்கு. என்ன தெரியுமா? சிலர் இப்படி பேசவும் செய்கிறாங்க, நம்ம குர்பானி எல்லாம் கொடுக்க வேண்டாம், முஸ்லிம்கள் எல்லாரும் குர்பானி கொடுக்கக்கூடிய காசை எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்கூல் கட்டலாம், ஒரு காலேஜ் கட்டலாம், நம்ம எத்தீமான பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம், விதவை பெண்களுக்கு நாம உதவி செய்யலாம், ஏழை மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம், எதுக்கு குர்பானியில போய் எல்லாரும் காசை போடணும், இப்படி எல்லாம் ஷைத்தானுடைய சில ஊசலாட்டங்கள் ஏற்பட்டு நிறைய பேர் இப்படி பேசுறதை நம்ம பார்க்க முடியுது. இந்த மார்க்க சட்டத்தை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய பாதையில தான தர்மங்கள் பண்ணணும். ஸ்கூல் கட்டுங்க, காலேஜ் கட்டுங்க, விதவைகளுக்கு கொடுங்க, யதீமானவங்களுக்கு கொடுங்க. இது எல்லாமே கொடுப்பதின் மூலமாக தான தர்மங்கள் செய்த நன்மை கிடைச்சிரும். ஆனா குர்பானி விட்ட பாவத்திற்கு அவர் ஆளாவார். ஏனென்றால் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குர்பானியினுடைய நாட்களில் குர்பானி என்ற அமலை விட அல்லாவுக்கு விருப்பமான அமல் வேற எதுவுமே கிடையாதுன்னாங்க. இந்த 3 நாட்களும் குர்பானி செய்வதை விட அல்லாவுக்கு விருப்பமான வேறு எந்த அமலுமே கிடையாது. அதனால இந்த குர்பானியினுடைய நாட்கள்ல குர்பானி என்ற அமலை தான் அல்லாஹ் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறான். அதை கொடுத்துட்டு தாராளமா ஏழைகளுக்கு கொடுங்க, எத்தீம்களுக்கு கொடுங்க, விதவை பெண்களுக்கு கொடுங்க, ஸ்கூல் கட்டுங்க, காலேஜ் கட்டுங்க. ஆனா இந்த குர்பானி என்ற அமலை விட்டு விடக்கூடாது. அதை விட்டா அதை விட்டதற்கான பாவமும் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இறுதியாக ஒரே ஒரு செய்தி, ஒரு வேண்டுகோளாக. ஏன்னா வாட்ஸ்அப்பில் பெரும்பாலும் குர்பானியினுடைய பிராணியை கொண்டு வந்த உடனே அதை என்ன பண்ணுறாங்க, அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதை ஃபேஸ்புக்கில் போட்டு விடுறாங்க, அந்த குர்பானியோடைய பிராணியை அறுக்கிறத இன்ஸ்டாகிராமில் போட்டு விடுறாங்க, அதை கட் பண்ணுறதை போட்டு விடுறாங்க. இது எல்லாம் தேவையில்லையே. அதை மற்றவர்கள் பார்க்கும்போது அதை எப்படி எடுத்துக்கொள்வாங்க?
நாம நினைக்கிற மாதிரி நம்மளுடைய மனநிலையில எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில இருப்பாங்க. இப்போ அதை நீங்க ஒருத்தருக்கு அனுப்பியிருப்பீங்க, இல்ல உங்களுக்கே தெரியாம ஒருத்தர் இன்னொரு குரூப்ல அனுப்புவாரு, அவர் ஒரு 10 குரூப்புக்கு அனுப்புவாரு. அதை பார்க்கக்கூடிய மாற்று மத சகோதர சகோதரிகள் என்ன நினைப்பாங்க, என்ன இவங்க போட்டு இந்த மாதிரி அறுக்குறாங்க, வெட்டுறாங்க, துண்டு பண்றாங்க, இப்படி கொடுக்குறாங்க நினைப்பாங்களா இல்லையா? அவங்களுக்கு மனசுல ஒரு விதமான ஒரு கஷ்டத்தை அது ஏற்படுத்தும். அதனால தயவு செஞ்சு இது போன்ற காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது. வாட்ஸ்அப்ல போடுறது, போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது நம்ம அல்லாவுக்காக தரோம். இந்த குர்பானி என்ற அமல் அல்லாஹ்க்காக கொடுக்கிறோம். நான் எவ்வளவு பெரிய கொளுத்த ஆட்டை கொடுத்துருக்கிறேன் பாத்தியா, எவ்வளவு பெரிய கொளுத்த ஆட்டை வாங்கியிருக்கிறேன் பாத்தியான்னு நம்ம யாருக்கும் அதை வச்சு காட்ட வேண்டிய தேவையில்லை. லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க அறுக்கிற அந்த பிராணியினுடைய ரத்தமோ சதையோ அல்லாவை சென்று அடைவது கிடையாது, உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய இரையச்சம், தகுவா என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்படி இரையச்சம் உள்ளவர்களாக, தகுவா உள்ளவர்களாக நம்முடைய இந்த குர்பானி என்ற அமலை நாம் நிறைவேற்ற வேண்டும். சுத்தத்தை பேண வேண்டும். அந்த குர்பானி கொடுத்த பிராணிகளினுடைய அந்த அசுத்தங்கள் எல்லாம் இருக்கும், அதை கொண்டு போய் எங்கேயாவது படிக்கட்டில் வச்சிடுறது, கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில போட்டுறது, தெரு ஓரங்கள்ல போட்டுறது, இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு கெட்ட பெயரை வாங்கி தரக்கூடிய எந்த காரியத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது. இந்த விஷயங்களை எல்லாம் கவனமாக இருந்து பேணி குர்பானி என்ற அமலை சிறப்பான முறையில் செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. துவா செய்வோமாக. இந்த துல் ஹஜ் மாதத்தில் நாம் செய்த இனி செய்யவிருக்கின்ற எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. குர்பானி என்ற அமலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அதே போன்று நம்மிடமிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்பானி என்ற அமலை கபூல் செய்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.